ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் தான். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷன் பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2-3 சம்ஸும் பார்த்தோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு பேசிக் என்ன, கான்செப்ட் என்ன, இதோடைய இன்ட்ரோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ கேலண்டருக்கு பேசிக்காக நம்ம என்ன எடுத்துக்கணும்? பேசிக்காக அந்த கொஷின் அட்டன் பண்ணும்போது அது லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். தென் வந்துட்டு ஆட் டேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து செஞ்சுரி இயர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். செஞ்சுரி இயர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 2000 3000 100, அதாவது கடைசியில் வரக்கூடிய நம்பர் வந்துட்டு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செஞ்சுரி இயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வந்துட்டு கேலண்டர் அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் டேஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அது லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். ஸோ லீப் இயர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், நான் லீப் இயர்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகேவா? ஸோ நான் லீப் இயர்னால் நார்மல் இயர்ஸ் தான். ஓகேவா? ஒரு ஆர்டினரி இயர். ஓகேவா? அதே வந்துட்டு லீப் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் 29 டேஸ் இருக்கும். அதே மாதிரி நான் லீப் இயரில் வெறும் பிப்ரவரியில் 28 டேஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு 2024 வந்துட்டு லீப் இயர், அதே மாதிரி 2023 வந்துட்டு நான் லீப் இயர். ஓகேவா? ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நம்ம இப்போ சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? கேலண்டர்லேருந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சம் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்காது. ஓகேவா? ஓரளவு பேசிக் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் நான் இதில் நம்ம பார்க்கக்கூடிய சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகேவா? ஸோ கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த கொஷினை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த கொஷின்ஸை ஆன்சரை பாருங்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் செஞ்சுரி ஆட் டேஸ், 100 இயர்ஸ்க்கு எத்தனை ஆட் டேஸ் ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே. ஓகேவா? இந்த 4 இதுவுமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு இது. ஓகேவா? பிகாஸ் இது 4ம் தான் பேசிக். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் 600 இயர்ஸு 2000 இயர்ஸ்லாம் எப்படி போகணும்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், 100 இயர்ஸ்க்கு வந்துட்டு எத்தனை ஆட் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆட் டேஸ் வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 200 இயர்ஸுக்கு வந்துட்டு 3 ஆட் டேஸ் வரும். ஓகே. அடுத்து 300 இயர்ஸுக்கு 1 ஆட் டே இருக்கும். ஓகே. அதே மாதிரி 400 இயர்ஸுக்கு 0 ஆட் டே. ஓகேவா? அங்கே ஆட் டேவே இல்லை. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இது நீங்கள் ஞாபகம் வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டர். அது உங்களுக்கு போன வீடியோவில் இருக்கும். ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த ஆட் டே அப்படின்னு சொல்லிட்டு, ஆட் டே அப்படின்னா தமிழில் வந்து ஒற்றைப்படை நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வந்துட்டு ஆட் டேனா என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வந்துட்டு 8 நாட்கள் இருக்குது அப்படின்னா அதை வீக்காக பிரித்தோன்னா, வாரங்களாக பிரித்தோன்னா 7 நாளுங்கிறது ஒரு வாரம். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்குது இல்லையா? அதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்குவோம்? ஆட் டேவாக எடுத்துக்குவோம். ஓகேவா? அந்த ஆட் டேக்கு ஒரு சார்ட் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ஆட் டே 0வாக வந்துடுச்சுன்னா அது சண்டே, 1ன்னு வந்துச்சுன்னா அது மண்டே, 2ன்னு வந்துச்சுன்னா அது டியூஸ்டே, அதே மாதிரி 3ன்னு வந்துச்சுன்னா அது புதன்கிழமை, வெனஸ்டே, தென் 4ன்னு வந்துச்சுன்னா அது தேர்ஸ்டே, தென் வந்துட்டு 5ன்னு வந்துச்சுன்னா அது ஃப்ரைடே, அதே மாதிரி 6ன்னு வந்துச்சுன்னா அது சாட்டர்டே. ஓகேவா? ஸோ ஆட் டே சார்ட்ஸும் நம்ம பார்த்துருந்தோம் போன கிளாஸஸ்லேயே. ஸோ இதில் ஒரு தடவை நீங்கள் எல்லாமே இதை வந்துட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் கவனிக்கும் போது நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம்ஸ் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி நம்ம டே ஆஃப் த வீக் பற்றியும் படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ டே ஆஃப் த வீக்னால் ஒன்றும் இல்லை, அதாவது ஜனவரி, பிப்ரவரி அந்த அந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதங்களில் இருக்கக்கூடிய நாட்கள் எத்தனை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஜனவரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு 31 நாட்கள் இருக்குது இல்லையா? அதில் 4 வாரம். ஓகேவா? 4 வாரம் சேர்ந்தால் 28 நாள். அப்போ மீதி வந்துட்டு 3 ஆட் டேஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஜனவரிக்கு அப்போ 31 நாட்களுக்கு 3 ஆட் டேஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிப்ரவரி லீப் இயர்னால் அங்கே 29 டேஸ் இருக்கும். அப்போ அங்கே 28 நாள், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போது 1ங்கிறது அங்கே ஆட் டே வந்துடும். இதே வந்துட்டு பிப்ரவரியில் 28 டேஸ், அதாவது நான் லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னால் அங்கே வந்துட்டு எந்த ஆட் டேஸுமே வராது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். எல்ஒய் அப்படின்னா லீப் இயர், ஓஒய் அப்படின்னா ஆர்டினரி இயர் ஆர் நான் லீப் இயர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் மார்ச்சில் 31 நாட்கள் இருக்கும். அதே மாதிரி ஏப்ரலில் 30 நாட்கள் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போனா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன இப்போ வந்துட்டு மாதங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 31 நாட்கள் இருக்கும், 30 நாள் இருக்கும். அது எந்தெந்த மாதங்களில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பிப்ரவரியில் மட்டும்தான் நம்மளுக்கு மாறும். 29 இருக்கும், இல்லை 28 இருக்கும். அதுவும் லீப் இயர் நான் லீப் இயர்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளோ நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட முடியும். அதே மாதிரி மே மாதம், அதே மாதிரி ஜூனுக்கு 30 நாட்கள், ஜூலைக்கு 31 நாட்கள், ஆகஸ்ட்டுக்கு 31 நாட்கள், செப்டம்பருக்கு 30 நாட்கள், அதே மாதிரி அக்டோபருக்கு 31 நாட்கள், நவம்பருக்கு 30 நாட்கள், டிசம்பருக்கு 31 நாட்கள். ஓகேவா? ஸோ இந்த டோட்டலாக நான் என்ன லாஸ்ட்டாக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 நாட்கள் அப்படின்னா எடுத்துக்கிட்டா 28 நாட்கள் சேர்த்தா எவ்வளோ? 4 வாரம் இல்லையா? அப்போ மீதி இருக்கிறது 3 இருக்கும். அதை நம்ம 3 ஆட் டேஸ். இப்போ 31 நாட்கள் வந்துச்சுன்னா அங்கே 3 ஆட் டேஸ் இருக்கும். அதே மாதிரி 30 நாட்கள்னால் 28 நாட்கள் வந்து 4 வாரம், மீதி 2 ஆட் டேஸ் இருக்கும். அதே மாதிரி 29, 28 ஆல்ரெடி நம்ம பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோம் இல்லையா? அதுதான் 29 டேஸ் அப்படின்னா 1 ஆட் டே இருக்கும். 28 அப்படின்னா அங்கே ஆட் டே இருக்காது. ஸோ 0 ஆட் டே. அதுக்கும் ஒரு சார்ட் இருக்குது, அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ 0 ஆட் டேனா அங்கே என்ன ஸ்டார்ட் ஆகும்? சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயம். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு போட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் மனனம் செஞ்சு வச்சுக்கணும். மனப்பாடம் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த கேலண்டர் சம்மை கண்ணை மூடிட்டு உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அது என்ன வருஷம் கொடுத்தாலும் சரி. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் நம்ம ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? சும்மா ஜஸ்ட் ஒரு ரஃப்பாக போட்டிருந்தேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அதை கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், விச் டே ஆஃப் த வீக் வாஸ் 12th February 1941. ஓகேவா? 1941 பிப்ரவரி மாதத்தில் 12வது நாள் எந்த நாள்னு கேட்குறாங்க. அதாவது என்ன நாள்னா அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமையா புதன்கிழமையா அப்படி அது என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயரை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 12th Feb 1941 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த இயர் இருக்குது பார்த்தீங்களா? 1941. லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். எப்பயுமே ஒரு கொஷின் கேலண்டர்லேருந்து கொஷின் அட்டன் பண்ணும்போது அது லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ 1941ங்கிறது லீப் இயரா நான் லீப் இயரா எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 4 பண்ணோம் அப்படின்னா இது டிவைட் ஆச்சுன்னா டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா இது வந்துட்டு லீப் இயராக ஆகும். டிவிசிபிள் ஆகலை, டெசிமல் பாயிண்டில் வருது அப்படின்னா அது வந்துட்டு என்னவா ஆகும்? நான் லீப் இயராக மாறிடும். ஓகேவா? அப்போ சரி, ஓகே. இந்த 4 நம்பரையுமே அதாவது 1941 மொத்தமே டிவிசிபிள் பண்ணணுமான்லாம் கிடையாது. கடைசியாக இருக்கக்கூடிய 2 நம்பரை நம்ம டிவிசிபிள் பை 4 பண்ணணும். ஓகேவா? டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர், டிவிசிபிள் ஆகலை டெசிமல் பாயிண்டில் வருது அப்படின்னா நம்மளால் அதை வந்துட்டு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் லீப் இயர். ஓகேவா? ஸோ 1941 4ஆல் டிவிசிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ணிடுறோம்? நான் லீப் இயராக மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 1941ங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டெப்பு பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங். இந்த இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த கேலண்டரை அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸி. ஓகேவா? இப்போ 1941 நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்பயுமே கேலண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம 400, 800, அதே மாதிரி 1200, 1600, 1800 இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? பேசிக்காக வச்சுக்கணும். ஓகேவா? பேசிக்கான ஒரு இதாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது வந்துட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 1941. ஓகேவா? அந்த இயரை தனித்தனியாக பிரிங்க. ஓகேவா? 1941 வருஷம். ஓகேவா? அதில் வந்துட்டு 1600 வருஷத்தை நம்ம தனியாக எழுதிக்குவோம். மீதி 700, 800, 90 மீதி இருக்கக்கூடிய அந்த 300 வருஷத்தை
நம்ம தனியாக எழுதிக்கிறோம். ஓகேவா? ஆட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 1090 வருஷம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 900 இயர்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 41 இயர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த 41 இயர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸாக எழுதிக்கிறோம். ஓகேவா? 40 வருடங்களாக எழுதிக்கிறோம். அந்த 41வது வருடத்தில் தான் பிப்ரவரி மந்தில் தான் 12 டேட் இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் 41 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடாது. ஓகேவா? 40 அந்த வருஷத்தோட முடியுது. 41வது வருஷம் முழுமை அடையலை. ஓகேவா? அது பிப்ரவரியோட நிற்கிது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், 40 அப்படின்னு போட்டுறோம். இது வருடங்கள். நெக்ஸ்ட்டு கொஷினை பாருங்கள். பிப்ரவரி 12. இதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 12 பிப்ரவரி மாதத்தில் 12ஆம் தேதி. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்று வச்சுக்கணும். ஓகேவா? இதில் மட்டும் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த சம்ஸை ஈஸியாக கொண்டு போயிட முடியும். ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு சம்முன்றனால உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியாது. பட் போக போக நம்ம சம்ஸ் பார்ப்போம் இல்லையா, அப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதை பிரித்து வச்சுருக்கோம்ல, இந்த இயர்ஸை நம்ம இந்த 1941வது வருஷத்தை நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஆட் டேஸை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆட் டேஸை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600க்கு 0 ஆட் டேஸ். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? உங்களுக்கு ஆட் டே எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1600க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் டேவே கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 300 வருடத்துக்கு. ஓகேவா? 300 இயர்ஸ்க்கு எத்தனை ஆட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் டே. ஆல்ரெடி நான் உங்களை வந்துட்டு 100, 200, 300, 400 மனப்பாடம் பண்ண சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த சம்ஸை போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ 300 வருஷத்துக்கு ஒரு ஆட் டே தான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 40 இயர்ஸ். ஓகேவா? 40 இயர்ஸில் நம்ம வந்துட்டு எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1600ல் எத்தனை ஆட் டே, 300ல் எத்தனை ஆட் டே அப்படின்னு தெரியும். பட் 40 வருஷத்தில் எத்தனை ஆட் டே அப்படின்னு தெரியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட் டேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ நம்ம ஈஸியாக ஒரு டெக்னிக் பண்ணிடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 இருக்குது இல்லையா, அதோட நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40யோட 4 டிவிசிபிள் பண்ணால் 4 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிடச்சிரும். ஓகேவா? அதெல்லாம் தான் வந்துட்டு லீப் இயர். மீதி இருக்கக்கூடிய அந்த 30 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, மீதி இருக்கக்கூடிய 30 வருஷம் உங்களுக்கு புரியுதா எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த 40 வருஷத்தை நம்ம லீப் இயர் நான் லீப் இயர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லீப் இயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 40 டிவைடட் பை 4 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை லீப் இயர் அப்படின்றது ஆன்சர் வந்துடும். அப்போ மீதி இருக்கக்கூடியது வந்துட்டு நான் லீப் இயராக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 10ங்கிறது இங்கே என்ன லீப் இயர், ஆர்டினரி இயர் நான் லீப் இயர் வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 30 வருடம். ஓகேவா? ஸோ இந்த இன்ட்டு 2 எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 10 30 வந்துருச்சு இல்லையா, அப்போ லீப் இயரில் மொத்தம் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும், லீப் இயரில் நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ லீப் இயரில் வந்துட்டு நம்மளுக்கு 2 ஆட் டேஸ் இருக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 30 வருஷத்தில் எத்தனை, அதாவது நான் லீப் இயரில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் டேஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜனவரியில் மொத்தம் 31 நாட்கள் இருக்கும். ஓகேவா? அதில் மீதி இருக்கக்கூடிய ஆட் டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? அப்போ 12 நம்ம அப்படியே போட்டுடுறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சம்முன்றனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் போக போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும். அதாவது இந்த இடத்த அந்த லீப் இயர் நான் லீப் இயரை பிரிக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். பட் நெக்ஸ்ட்டு சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த 40 இயர்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 40 இயர்ஸில்
லீப் இயர் எத்தனை, நான் லீப் இயர் என்னன்னு பிரிக்கணும். ஸோ லீப் இயர் நான் லீப் இயரை பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதை டிவைடட் பை 4 பண்ணுவோம் இல்லையா, கடைசி 2 நம்பரை டிவைடட் பை 4 பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது லீப் இயர் வந்துட்டு 10 வருது. ஓகேவா, அந்த லீப் இயரில் மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆட் டேஸ். ஓகேவா, அதே மாதிரி அதனால் இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடியது எல்லாமே நான் லீப் இயர்ஸ் தான். அப்போ நம்ம 30 போட்டுடுறோம். ஸோ நான் லீப் இயர்ஸில் வந்துட்டு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆட் டே இருக்கும். ஓகேவா, அதை இன்ட்டு 1ஆல் நம்ம போட்டுடுறோம். ஸோ வந்துட்டு ஜனவரியில் 3 ஆட் டேஸ் இருக்கும். அதே மாதிரி 12 அப்படியே நம்ம போட்டுடுறோம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு. ஓகே, 1 போட்டாச்சு. 10 இன்ட்டு 20, 10 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 20. அதே மாதிரி 30 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 30. தென் இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 15 கிடச்சிடுது. 15 கிடச்சோன்னே இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோன்னா 66 டேஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ நம்ம இதோட ஸ்டாப் ஆகிடக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் தேர்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினான ஒன்று வீக்கை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், வீக்ஸை பிரிக்கணும். ஓகேவா, அப்போ 66 நாட்களில் நம்ம ஈஸியாக ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 66 டிவைடட் பை 7 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும், 9 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 3 இருக்கும், அது வந்து 3 ஆட் டேஸ். ஓகேவா, ஸோ இதுதான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 66 டேஸ்க்கு 9 வீக்ஸ் ப்ளஸ் 3 ஆட் டேஸ். ஓகேவா, ஸோ நம்ம இந்த 3 ஆட் டேஸ், இந்த 3ன்றது வந்துட்டு எத்தனாவது அந்த ஆட் சார்ட்டில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 3ன்றது வெனஸ்டே. ஓகேவா, அப்போ 3ன்றது வெனஸ்டே. ஓகே, அப்போ 1941 வருஷத்தில் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே தான். ஓகேவா, இப்படி தான் நம்ம இந்த ஆன்சருக்கு, இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான். இதில் வந்துட்டு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த ஸ்டெப் 2ல் ஸ்டார்டிங் மெத்தடை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தடுத்து போட்டுடலாம். ஓகேவா, ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சம்ஸ் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் பார்க்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளவராகவே புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா விச் டே ஆஃப் த வீக் வாஸ் 18th April 1963. யா, இதுவும் அதே தான். இந்த 18 ஏப்ரல் 1963ஆம் தேதி அப்போ என்ன வந்துட்டு எந்த நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதே ஸ்டெப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த 1963 வருஷம் லீப் இயராக நான் லீப் இயராக நம்ம பார்க்கணும். ஓகேவா, நான் லீப் இயரான்னு பார்க்குறதுக்கு நம்ம கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 2 நம்பரை நம்ம என்ன பண்ணணும், டிவிசிபிள் பை 4 பண்ணணும். ஓகேவா, அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருமோ, ஆன்சர் வந்துச்சுன்னா அது லீப் இயர், ஆன்சர் வரலை டெசிமல் பாயிண்டில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு நான் லீப் இயர். அப்படி பார்க்கும்போது 1963 அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் லீப் இயர். ஓகேவா, ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1963 ஏப்ரல் 18 வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம வந்துட்டு பேஸ் இயர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1600 எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ 1600 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த இயர்ஸ் தான் 300. ஓகேவா, அதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1900 கிடைக்கும். ஓகேவா, இப்போ 63 இருக்குது இல்லையா, அது அப்படியே 63 போடக்கூடாது. ஏன்னா 63 இயரில் தான் வந்துட்டு 63 அந்த இயரில் தான் வந்துட்டு ஏப்ரல் 18 இருக்குது இல்லையா, அப்போ வந்து நம்ம 62 இயர் தான் எடுக்கணும். ஸோ ஓகே, எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த 63 இயரில் இருக்கக்கூடிய அந்த மந்த்து, அப்புறம் வந்துட்டு என்ன ஆட் டே அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஓகேவா, ஏப்ரலில் தான் 18 இருக்குல்ல, ஸோ அங்கே ஆட் டே என்னன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு 18th ஏப்ரல் 1963 இப்படி தான் நம்ம வந்துட்டு பிரிக்கணும். ஓகேவா, ஸோ ஓகே, அப்போ 1600ல் எத்தனை ஆட் டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆட் டேஸ் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 300 இயர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆட் டேஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ 62 இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஆட் டேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், 62ங்கிறது வந்துட்டு லீப் இயர் எத்தனை இருக்குது, நான் லீப் இயர் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்த்தா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், 62 டிவைடட் பை 4 பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து 15 வந்துடும். ஓகேவா, 15 லீப் இயர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 15 லீப் இயர்ஸ் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய
அதாவது 62 மைனஸ் 15 அப்படின்னு பண்ணிங்கன்னா மீதி 47 இருக்கும். அது வந்துட்டு நான் லீப் இயராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 15 லீப் இயர் இருக்குது இல்லையா? ஸோ எல்லா லீப் இயர்லேயுமே நம்மளுக்கு வந்துட்டு 2 ஆட் டேஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா நான் லீப் இயரில் வந்துட்டு ஒரு ஆட் டேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது 1 நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜனவரியில் 3 ஆட் டேஸ் இருக்கும். பிப்ரவரி மந்தில் 0 ஆட் டேஸ் தான் இருக்கும். பிகாஸ் இது நான் லீப் இயர். ஓகேவா? ஸோ லீப் இயராக இருந்தால் தான் அங்கே வந்துட்டு 1 போடுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து பிப்ரவரி மாதம் 1963 நான் லீப் இயராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்கே 0 தான் வந்திருக்கும். ஓகேவா? 0 லீப் இயர், 0 ஆட் டேஸ். ஓகேவா? ஸோ பிப்ரவரியில் 28 டேஸ் தான் இருக்கும். ஓகேவா? அங்கே ஒன்றுமே ஆட் டேஸ் இருக்காது. ஸோ 0. அதே மாதிரி மார்ச்சில் 3 ஆட் டேஸ் இருக்குது. ஏப்ரல் மந்தில் 18 நம்ம போட்டாச்சு. ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு ஆட் பண்ணுங்களேன். ஸோ 1க்கு நம்ம இங்கே 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 15 × 2 வந்துட்டு 30. அதே மாதிரி 47 × 1 = 47. அதே மாதிரி 3, 8 அப்புறம் 18 நம்ம போட்டாச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 30யும் 47யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 77 கிடச்சிருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 25 கிடச்சிருது. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 102 டேஸ் கிடச்சிருது இல்லையா? 102 டேஸ் கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இந்த 102 டேஸை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, வீக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102 டிவைடட் பை 7 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 14 கிடைக்கும். ரிமைண்டரில் 4 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ 14 என்னவா இருக்குன்னா 14 வீக்ஸு ப்ளஸ் 4 ஆட் டேஸ். ஓகேவா? இப்போ 102 டேஸில் வந்துட்டு 14 வீக்ஸ் இருக்குது ப்ளஸ் 2 ஆட் டேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 4th அந்த ஆட் டே வந்துட்டு தேர்ஸ்டேவாக இருக்குது. ஓகேவா? 4ங்கிறது வந்துட்டு தேர்ஸ்டேவாக இருக்குது. ஓகேவா? அப்போ 18th ஏப்ரல் 1963ல் என்ன நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவாக இருக்குது. ஓகேவா? இப்படி தான் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 சம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இப்போ தான் புரிஞ்சிட்ருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு சம்மும் பார்க்கலாம். இதே மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு இதே மெத்தட் தான். ஓகேவா? இதே மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க. 21 ஜூலை 1630ல் என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த 1630ங்கிறது லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு டிசிமல் ஆகாது. ஸோ அதான் லாஸ்ட்டு கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 30ங்கிறது வந்துட்டு டிவிசிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆகாது. ஸோ இது வந்துட்டு நான் லீப் இயர். ஓகேவா? 1630ங்கிறது நான் லீப் இயர். ஓகேவா? ஸோ நீ டிவிசிபிள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த டிவிசிபிள் பண்ணுறது நம்ம கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 2 நம்பர்ஸை வச்சு தான் நம்ம டிவிசிபிள் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு நான் லீப் இயர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் அப்படியே எழுதிருங்களேன். என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு 21 ஜூலை 1630. ஓகேவா? அதுதான் என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது எல்லாமே பிரிச்சுடுவோம். ஓகேவா? ஸோ பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பேஸ் இயராக என்ன வைப்போம், 1600 தான் வைப்போம் இல்லையா? ஸோ 1600 தான் இங்கே, அதாவது 1630 இயர் தான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே நம்ம வந்துட்டு 1600 இயர்ஸை எடுத்துக்கிட்டோம். 30 வருஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா? மீதி இருக்கக்கூடிய 30 வருஷத்தில் நம்ம வந்து 30வது வருஷத்தோடைய ஜூலை மாதம் 21ஆம் தேதி தான். ஓகேவா? அப்போ நம்ம அந்த 30வது வருஷத்தை எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? அந்த 30வது வருஷம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. 29, அதாவது இந்த 30ல் 29 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதனால நம்ம 29 எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூலை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம வந்துட்டு ஜனவரியிலேருந்து ஜூன் வரையும் போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ஜூலையில் உள்ள நாள் வந்துட்டு 21. ஸோ நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கொஷினை அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1600ல் 3 ஆட் டேஸ் தான். ஓகே, இப்போ 29 வருஷத்தில் எத்தனை லீப் இயர் எத்தனை நான் லீப் இயர்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 29 டிவைடட் பை 7 பண்ணணும். டிவைடட் பை 4 பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்தை லீப் இயர் நான் லீப் இயரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 4ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்ப்போம். அப்படி டிவிசிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 7 4s 28 வந்துடுதா? ஸோ ஓகே, அப்போ வந்துட்டு நம்மளுக்கு 7ங்கிறது வந்துட்டு அங்கே என்னவா இருக்குது,
லீப் இயராக வந்துடுது. அப்போ அந்த 29ல் 7 போச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது 22, அது வந்துட்டு நான் லீப் இயராக வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ 7 வந்துட்டு ஒரு லீப் இயரில் 2 ஆட் டேஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நான் லீப் இயரில் ஒரு ஆட் டேஸ் இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஜனவரியில் 3 ஆட் டேஸ் இருக்கும். பிப்ரவரியில் இது நான் லீப் இயர் அப்படின்றனால இது வந்துட்டு 0வாக தான் ஆட் டேஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்ச்சில் 3 ஆட் டேஸ் இருக்குது. தென் வந்துட்டு ஏப்ரலில் 2 ஆட் டேஸ் இருக்கும். ஏன்னா அங்கே 30 நாள் தான். அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 நாள் வந்துட்டு ஆட் டேஸாக நம்ம எடுத்துக்குவோம். மே மந்தில் 31 நாட்கள் இருக்கும். அதனால 3 ஆட் டேஸ் இருக்கும். அதே மாதிரி ஜூன்லேயும் பார்த்திங்கன்னா 30 டேஸ் இருக்கும். அதில் மீதி இருக்கக்கூடிய 2 நம்பர் ஆட் டேஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 21 அப்படியே நம்ம போட்டுடுறோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஸோ 0. அப்போ நம்ம வந்துட்டு 7 2s are 14 போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 22 கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 + 3 + 2 + 3 + 2 = 13 வந்துடுச்சு. இந்த 21. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 70 டேஸ் கிடச்சிடுது. ஓகேவா? அந்த 70 டேஸோட நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வீக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வீக்காக கன்வெர்ட் பண்ணணும்னா 70 / 7 பண்ணணும். ஓகேவா? 7 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 10 7s are 70. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? இங்கே வந்துட்டு 10 வீக்ஸ். ஓகேவா? ஸோ 0 ஆட் டேஸ். ரிமைண்டர் எதுவுமே வரல. ஸோ அதனால என்ன பண்ணிடுறோம்? 0 ஆட் டேஸ். ஓகே, இந்த 0 அப்படின்றது என்ன ஆட் டேவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 21 ஜூலை 1630 அப்போ என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சண்டேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 4th கொஷின் இதே மெத்தட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 May 1921 என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. விச் டே ஆஃப் த வீக் வாஸ் 2 May 1921 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1921ன்றது லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். ஸோ 1921ங்கிறது நான் லீப் இயர். எப்படி பார்த்தோம்? கடைசி 2 நம்பரை டிவிசிபிள் பை 4 பண்ணணும். டிவிசிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ வந்துட்டு நான் லீப் இயர். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 May 1921 நம்ம பிரிக்கணும். ஓகேவா? எப்படி பிரிக்க போகிறோம்? எப்பயும் போல் ப்ராசஸ் தான். 1600 பேஸ் இயராக வச்சுக்கிறோம். ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய 300 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1900 வந்துருச்சா? அதே மாதிரி 20 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 21st இயரில் தான் வந்துட்டு மே 2 தான் வந்துட்டு வந்துட்டு இருக்குது அந்த டேட்டு. ஸோ அதனால நம்ம 21ன்னு எடுத்துக்கக்கூடாது. 21க்கு முன்னாடி இருக்க வருஷத்தை தான் ஃபுல்லாக அந்த வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? 20 மேன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? 21st இயரில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஓகேவா? மேலே தான் நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இதை பிரிக்கிறத மட்டும் நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதாவது இன்னும் நீங்களே ஒரு இயர்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இயரை நீங்களே பிரித்து பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிரிக்கிறத மட்டும் நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேலண்டர் சம்மை போடுறதுக்கு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரித்தாச்சு. அதுலேருந்து பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் டேஸை எழுத போகிறோம். ஸோ 1600க்கு 0 ஆட் டேஸ், 300க்கு ஒரு ஆட் டேஸ் தான் இருக்கும். ஸோ 20 இயர்ஸில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ண போகிறோம்? லீப் இயர் எத்தனை, நான் லீப் இயர் எத்தனை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு 20ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 / 4 பண்ணோன்னா நம்மளுக்கு 5 ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? 5 வந்துட்டு லீப் இயர். அப்போ மீதி இருக்கக்கூடிய நம்பர் 15 இருக்கும் இல்லையா? அதை வந்துட்டு நம்ம நான் லீப் இயராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே இன்ட்டு 2 போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ லீப் இயரில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆட் டேஸ் இருக்கும். நான் லீப் இயரில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் டேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ எப்படி உங்களுக்கு புரியுதா? லீப் இயரில் எத்தனை, நான் லீப் இயரில் எத்தனை ஆட் டேஸ் அப்படின்னு? லீப் இயர்னால் எவ்வளோ வரும்? லீப் இயர்னால் 366 டேஸ் இருக்கும். நான் லீப் இயர்னால் 365 டேஸ் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 4 இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த 365 டேஸில் நம்மளுக்கு எத்தனை வீக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் இருக்கும். அதில் +1 டே இருக்கும் இல்லையா? அதை நம்ம 1 எடுத்துக்கிறோம்.
ஓகே, ஆக்சுவலி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான். ஓகேவா? ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி 15 × 1 நான் லீப் இயரில் ஒரு ஆட் டேஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 3 ஆட் டேஸ் இருக்குது. பிப்ரவரியில் 0 தான், ஏன்னா இது வந்துட்டு நான் லீப் இயர். அதே மாதிரி மார்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 3 ஆட் டேஸ் இருக்குது. ஏப்ரலில் 2 ஆட் டேஸ் இருக்குது. மே மாதம் அவங்களே கொடுத்துட்டாங்க 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை இப்போ வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். 1 போட்டாச்சு. தென் வந்துட்டு 5 2s are 10, அதே மாதிரி 15 1s are 15. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடச்சிருது. ஸோ இதை மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு 36 கிடச்சிருது. ஓகேவா? 36 கிடச்சிருது. இதை வந்துட்டு நம்ம என்னவா பண்ணணும்? வீக்காக பிரிக்கணும். அப்போ 36 ÷ 7 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும், ரிமைண்டர் 1 கிடைக்கும் இல்லையா? ஸோ அதே தான். அப்போ 5ங்கிறது வீக், 5 வீக்கு ப்ளஸ் 1 ஆட் டே இருக்குது. ஓகேவா? 1 ஆட் டே இருக்கும்போது அங்கே 1ங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டேவை குறிக்குது. ஓகேவா? அப்போ 2 மே 1921 அன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. ஓகேவா? திங்கட்கிழமை. ஓகேவா? மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 டிசம்பர் 1818 அந்த இயரில். ஓகேவா? 1818 இயரில் டிசம்பர் 2 என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இது லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ கடைசி 2 இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம்? டிவிசிபிள் பை 4 பண்ணுவோம். ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்துட்டு லீப் இயர். ஆன்சர் வரலை அப்படின்னா அது வந்து நான் லீப் இயராக நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் வரல, டிவிசிபிள் பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நான் லீப் இயராக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த 2 டிசம்பர், அதாவது 2 டிசம்பர் 1818 அதை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். அந்த வருஷத்தை நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேஸாக 1600 வச்சுக்குவோம் இல்லையா? 1600 வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு மீதி வந்துட்டு நம்ம இங்கே 300 எப்பயும் போட்டுற மாதிரி போடக்கூடாது. பிகாஸ் இது 1800 தான். அந்த இயரே என்ன? 1818 தான். ஓகேவா? ஸோ 900 கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 200 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1800 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய 18 வருஷத்தை நம்ம எப்படி பிரிக்க போகிறோன்னா 18ன்னு போடக்கூடாது. 18வது வருஷத்தில் தான் அந்த 18வது வருஷம் முழுசாக நம்மளுக்கு முடியலை. அதில் டிசம்பர் 2ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய 17 வருஷம், அந்த 18க்கு முன்னாடி இருக்க அந்த 17 வருஷத்தை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லையா? அப்போ வந்து நம்ம அதை போட்டுடுறோம். ஓகேவா? இப்போ 18வது வருஷத்தில் ஜனவரியில் இருந்து நவம்பர் மந்த் வரையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? டிசம்பர் 2 தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஜனவரி, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜனவரி டு நவம்பர் இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு +2 டிசம்பர். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி தான் இதை பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்களே ஒரு இயரை பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நீங்களே ஒரு இயர் எடுத்துக்கிட்டு அதை பிரித்து பாருங்கள், ப்ராக்டிக்ஸாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1600ல் 0 ஆட் டேஸ் தான் இருக்கும். ஓகேவா? இது பிரிச்சிட்டோன்னே இதோடைய ஆட் டேஸ்லாம் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200க்கு 3 ஆட் டேஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 17, அதாவது 17 இயர்ஸில் நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா /4 தான். ஓகேவா? 17 /4 பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 4 கிடைக்கும். 4 வந்து லீப் இயராக ஆகும். மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதாவது 17ல் 4 போச்சுன்னா மீதி 13 வந்துட்டு நான் லீப் இயராக நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 4 வந்துட்டு லீப் இயரு, மீதி இருக்கக்கூடிய நம்பர் 13 வந்துட்டு நான் லீப் இயர். ஓகேவா? ஸோ வந்துட்டு லீப் இயர்னால் ஒரு வருஷத்துக்கு 2 ஆட் டேஸ் இருக்கும். அப்போ × 2 பண்ணிடணும். அதே மாதிரி 13 × 1 பண்ணிடணும் ஆட் டேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம 4 சம்ஸ் போட்டுட்டோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு புதுசாக நம்ம நியூவாக கற்றுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஜனவரி, பிப்ரவரி, ஒரு ஜூன் வரைக்கும்னா கூட நம்ம போட்டுடலாம். ஓகேவா? பட் ஆனால் நவம்பர் அப்படின்னு நம்ம வரும்போது ஒன்றொன்றுத்துக்கும் தூக்கி நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு நம்மளுக்கு, அதாவது ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு 6 மாதம் 31 நாட்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு 6 மாதம் 31 நாட்கள். ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய 4 மாதம் 2 ஆட் டேஸ்.
ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு இயரில் ஃபஸ்ட்டு 6 மாதம் எப்பயுமே நம்மளுக்கு வந்துட்டு 31 நாட்கள் தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் எத்தனை 31 நாட்கள்னால் 3 ஆட் டேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு 3 ஆட் டேஸ் இருக்கும். 6 மாதத்தில் 3 ஆட் டேஸ் இருக்கும். ஓகேவா? மீதி இருக்கக்கூடியது 4 மாதம் இருக்குது இல்லையா? அதில் வந்துட்டு 2 ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட்கட். இல்லை உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓரளவு நீங்கள் ப்ராக்டிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ டிசம்பருக்கு 2. ஓகே, இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள். 3, 4 2s are 8, 13 into 1 13, 6 3s are 18, 4 2s are 8, then 2. தென் வந்து இதை ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டு 13 18 ஈக்குவல் டு 36. தென் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு 16. ஸோ 13 18 3 2 இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 36 + 16 வந்துடுது இல்லையா? ஸோ எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 52 டேஸ் கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இதோட ஸ்டாப் ஆகிடக்கூடாது. இதை நம்ம வீக்ஸாக பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இதை வீக்காக பிரித்தோம் அப்படின்னா பை 7 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 7 கிடச்சிரும். ரிமைண்டரில் 3 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு 7 வீக்ஸ் ப்ளஸ் 3 டேஸ். ஓகேவா? 3 ஆட் டேஸ். ஓகேவா? அந்த தேர்டுங்கிறது நம்ம என்னவா வச்சுருக்கோம்? வெனஸ்டேவாக இருக்குது. அப்போ டிசம்பர் 2 1818 அந்த நாள் என்ன நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவாக இருக்குது, புதன்கிழமையாக இருக்குது. ஓகேவா? இப்படி தான் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நான் லீப் இயராக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் வந்துட்டு நம்ம நான் லீப் இயர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 5 சம்ஸ் வந்துட்டு நம்ம லீப் இயராக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்பவே அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நியூ மாடல்லாம் கிடையவே கிடையாது, சேம் மெத்தட் தான். ஓகேவா? பட் ஆனால் இதில் எல்லாமே வந்துட்டு லீப் இயராக இருக்கும். ஓகே, இப்போ கொஷினை பாருங்கள். விச் டே ஆஃப் த வீக் வாஸ் 12 March 1940? வந்துட்டு 1940 March 12 அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940ங்கிறது என்ன டே என்ன இயர், லீப் இயராக நான் லீப் இயரான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட் அந்த 2 நம்பரை எடுத்து டிவிசிபிள் பை 4 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு லீப் இயர். ஓகேவா? ஸோ டிவிசிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு 4. ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 40 இருக்குது இல்லையா? 40ஆல் டிவைட் பை 4 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 10 கிடச்சிடுது. ஸோ ஆன்சர் கிடச்சிடுதுல, ஸோ அப்போ அது வந்து லீப் இயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த இயரை நம்ம பிரிக்க போகிறோம். 12 March 1940 நம்ம பிரிக்க போகிறோம். எப்படி பிரிப்போம், ஃபஸ்ட்டு 1600 நம்ம பேஸாக எடுத்துக்குவோம். ப்ளஸ் 300 1900 வந்துருச்சா? 40 இயர்ஸ் இருக்குது மீதி. அதில் 39 வருஷம் ஃபுல்லாக ஆகியிருக்கு. பட் 40ஆவது வருஷத்தில் March 12 நிற்கிது. ஓகேவா? அப்போ 39 வருஷம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40ஆவது வருஷத்தில் ஜனவரி, பிப்ரவரி, தென் வந்து March 12. ஓகேவா? ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இதோடைய ஆட் டேஸை நம்ம கணக்கு பண்ணணும். ஸோ 1600 0 ஆட் டேஸ் தான். நெக்ஸ்ட் 300 ஒரே ஒரு ஆட் டேஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா 39 வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், எத்தனை ஆட் டேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு லீப் இயர் நான் லீப் இயர்னு பிரிக்கணும். அது எப்படி பிரிப்போனா இதுவும் அதே தான். 39 டிவைடட் பை 4 அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 9 கிடைக்கும். அண்ட் 9 கிடைக்கும். அது வந்து நம்ம லீப் இயராக எடுத்துக்கணும் இன்ட்டு 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்துட்டு நான் லீப் இயராக நம்ம எடுத்துக்கணும். இது லீப் இயர், இது வந்துட்டு நான் லீப் இயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜனவரியில் 3 ஆட் டேஸ் இருக்குது, பிப்ரவரியில் ஒரு ஆட் டே இருக்குது. பிகாஸ் இது லீப் இயர். ஓகேவா? லீப் இயரில் 29 நாட்கள் இருக்கும் பிப்ரவரியில். அப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு ஆட் டே இருக்குது இல்லையா? அப்போ அது வந்துட்டு 1 ஆட் டே. நெக்ஸ்ட்டு மார்ச்சில் 12.
ஓகே. ஸோ வந்துட்டு 1 போட்டுறோம். 9 2s ஆர் 18, 13 இன்ட்டு 1 13 இன்ட்டு 1 30. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டோட்டலாக ஆன்சர் 65 கிடச்சிருது. ஓகேவா, 65 கிடச்சிருது. ஸோ இப்போ வந்து 65 டிவைடட் பை 7 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 9, ரிமைண்டர் 2 வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து 2 ஆட் டேஸ். அப்போ 9 வீக்ஸ் ப்ளஸ் 2 ஆட் டேஸ் இருக்குது இந்த 65 டேஸில். ஓகேவா, ஸோ 63 டேஸ் சேர்ந்தாதான் என்னது 9 வீக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 இருக்குது இல்லையா எக்ஸ்ட்ரா அந்த அந்த நாட்கள், அது வந்து நம்ம ஆட் டேஸாக கணக்கு பண்ணிடணும். அப்போ இந்த செகண்டுன்றது என்ன, டியூஸ்டேவாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். 12th March 1940 அன்னைக்கு வந்துட்டு டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். இது என்ன கேட்டிருக்காங்க, 18th April 1964 என்ன டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1964ங்கிறது என்னவா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ 1964ங்கிறது லீப் இயர் தான். இது வந்து டெசிமல் ஆகும், சாரி டிவிசிபிள் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் 18 April 1964. ஓகேவா, ஸோ இந்த இயரை நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ 1600 + 300 நம்ம பிரிச்சிட்டோன்னா 1900 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 64 இயர்ஸை நம்ம பிரிக்கணும். 63 முழுமை அடைஞ்சிருச்சு. 64th இயரில் தான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 18. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துட்டோம். தென் இந்த இயர்ஸில் இருக்கக்கூடிய ஆட் டேஸை நம்ம எடுக்கணும். ஓகேவா, ஆட் டேஸ் என்னென்ன பார்க்கணும். ஸோ வந்து 1600 எப்பயும் போல் 0 தான் ஆட் டேஸு. 300 1 இருக்கும். தென் வந்துட்டு 63ல் எத்தனை ஆட் டேஸ், அதாவது 63 வருஷத்தில் எத்தனை லீப் இயர் எத்தனை நான் லீப் இயர்னு பார்க்கணும். ஓகேவா, 63 வருஷத்தில் பார்க்கணும் அப்படின்னா 63 டிவைடட் பை 4 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 15 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, 15 ஆன்சருங்கிறது வந்துட்டு நம்ம லீப் இயராக எடுத்துக்கணும். மீதி அந்த 63 - 15 பண்ணிங்கன்னா ஆன்சர் 48 கிடைக்கும். அதை நான் லீப் இயராக நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ லீப் இயரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஆட் டேஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இன்ட்டு 2 பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் லீப் இயரில் ஒரே ஒரு ஆட் டேஸ் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இன்ட்டு 1 பண்ணிடுங்க. பிப்ரவரியில் எப்பயும் போல் 31 நாட்கள் தான். மீதி இருக்கக்கூடிய 3 ஆட் டேஸாக நம்ம எடுத்துக்குவோம். பிப்ரவரியில் ஒரு ஆட் டேஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் இது லீப் இயர் அப்படின்றனால. இந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த, அதாவது 1 to 5 சம்ஸில் 0 போட்டிருப்போம். பிகாஸ் அது நான் லீப் இயர்ன்றனால நம்ம வந்துட்டு 1 போட்டிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மார்ச் பாருங்கள், அதில் 3 ஆட் டேஸ். அதே மாதிரி ஏப்ரலுக்கு அவங்களே 18 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாமே ஆட் பண்ணி பாருங்களேன். 1க்கு 1 போட்டாச்சு. 15 × 2 30, 41 × 1 வந்துட்டு 48 × 1 வந்துட்டு 48 + 3 1 2 3 18 அப்படின்னு போட்டாச்சு. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் 104 கிடைக்கிது. ஓகே, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 78, மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 26 வந்துடுது. தென் வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டலாக 104 டேஸ் கிடச்சிருது. இப்போ இந்த 104 டேஸை நம்ம வீக்ஸாக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னவா வரும், 14 ஆன்சர், ரிமைண்டர் 6 இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த 104 டேஸில் நம்ம என்ன பண்ணிடுறோம், 14 வீக்ஸ் இருக்குது, 6 ஹாட் டேஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே, ஸோ அந்த 6th டேவை என்னவா எடுத்துக்கிறோம், சாட்டர்டேவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஆன்சர் நம்மளுக்கு வந்துருச்சு. 18th April 1964 அன்னைக்கு சனிக்கிழமையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 8th சம் பாருங்கள். விச் டே ஆஃப் த வீக் வாஸ் 21 July 1632. ஓகேவா, 1632 21 ஜூலை என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல் இது லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 1632ங்கிறது டிவிசிபிள் ஆகுறது 4ஆல். ஸோ அதனால் வந்துட்டு லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 21 July 1631. ஓகேவா, இதை தான் நம்ம பிரிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே என்ன இயர் கொடுத்துருக்காங்க, 1600ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நம்ம போட்டாச்சு. மீதி இருக்கக்கூடிய 31 வருஷத்தை நம்ம பிரிக்கணும். ஓகேவா, ஸோ மீதி இருக்கக்கூடிய 31 வருஷத்தை நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 31 எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 30 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அப்போ நம்ம இங்கே 30 போட்டுறோம். ஓகேவா, ஸோ அதை வந்து பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு
30, தென் வந்துட்டு 31வது வருஷத்தில் ஜான்லேருந்து ஜூலை வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி ஜூன் வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும், ஜூலை கிடையாது. சம் ப்ராப்ளம்னால இப்படி ஆயிருக்கு, சாரி ஃபார் திஸ் மிஸ்டேக். பட் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரிலேருந்து ஜூன் வரை நம்ம எழுதியாச்சு. ஜூலையில் தான் வந்து 21, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு, சாரி ஃபார் திஸ். ஓகே, இப்போ இது எல்லாமே பிரிக்கலாம். ஸோ வந்துட்டு ஆட் டேஸை பார்த்தீங்கன்னா 1600 ஆட் டேஸ் வந்து 0 தான், ஓகேவா? எதுவுமே கிடையாது. 30 நாட்களில் 30 வருஷத்தில் எத்தனை லீப் இயர்னு பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 4 பண்ணுங்கள், 7 ஆன்சர் கிடைக்கும். ஸோ 7 வந்துட்டு லீப் இயராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது மீதி இருக்கக்கூடிய நாட்களை வந்துட்டு நம்ம என்னவா பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நான் லீப் இயராக நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஜனவரியில் 3 ஆட் டேஸ் இருக்குது, பிப்ரவரியில் ஒரு ஆட் டேஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏப்ரல், மே, ஜூனு, ஜூலை, இந்த மாதிரி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆன்சரே வந்து பார்த்திங்கன்னா 73 டேஸ் இருக்குது, ஓகேவா? 73 டேஸ் வந்துடுது. இதை வந்து 73 டிவைடட் பை 7 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆனனால நம்மளுக்கு இந்த டோட்டல் சம்முமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்கு. என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் கரெக்டு தான், நான் வந்து இங்கே போட்டது தான் தப்பாயிடுச்சு. நான் இதை மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தேன், ஓகேவா? ஸோ வந்துட்டு கரெக்டு தான், அதே மெத்தட் தான், 1632 தான், ஓகேவா? 1632 தான், 31 கிடையாது. அப்படி பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக தான் ஆன்சர் போயிட்டுருக்கு. சாரி ஃபார் திஸ் மிஸ்டேக், நான் தான் வந்துட்டு சரியாக பார்க்கல, ஓகேவா? இது வந்துட்டு முழுக்க என்னோடய மிஸ்டேக் தான். கொஷினில் வந்து 1632 தான் இருக்குது. அப்போ இவங்க கரெக்டாக தான் பிரிச்சிருக்கோம், ஓகேவா? எப்பயும் போல் நம்ம கரெக்டாக தான் பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம பிரித்து ஆன்சர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 73 டிவைடட் பை 4 73 டிவைடட் பை 7 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 10 கிடைக்கும், ரிமைண்டர் 3 கிடைக்கும். அதே மாதிரி 10 வீக்ஸு ப்ளஸ் 3 ஆட் டேஸ் வந்துடுது இல்லையா? அப்போ வந்து 3ங்கிறது வெனஸ்டேவாக இருக்குது. தென் வந்துட்டு அதே மாதிரி 21 ஜூலை 1632ல் நம்மளுக்கு என்னவா இருக்குது? வெனஸ்டேவாக இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த சம் மட்டும் கொஞ்சம் குழம்பியிருக்கும், இந்த 8 சம் மட்டும் கொஞ்சம் குழம்பியிருக்கும். பட் ஆனால் நீங்களே வந்து போட்டு பாருங்களேன், ஒரே ஒரு மிஸ்டேக்னால, ஒரே ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்னால நம்மளுக்கு இப்படி ஆயிருக்கு. பட் சாரி ஃபார் திஸ் மிஸ்டேக். பட் ஆனால் இந்த கொஷினில் உள்ள ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். ஒரே ஒரு இடத்துல 631ன்னு போட்டனால நம்மளுக்கு அந்த சம்மே குழப்படியாக ஆன மாதிரி இருக்குது, ஓகேவா? மற்றபடி நம்ம கரெக்டாக தான் எல்லாமே போட்டிருக்கோம், ஆன்சரும் கரெக்டு தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9th சம், ஓகேவா? ஸோ 9th சம் பாருங்கள். ஸோ 2 May 1920, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதாவது என்ன கேட்டிருக்காங்க, 2 May 1920 என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அது லீப் இயராக நான் லீப் இயரான்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அது 1920ங்கிறது லீப் இயர், ஓகேவா? ஸோ இந்த 2 May 1920 நம்ம பிரிக்கிறோம், ஓகேவா? ஸோ பிரிக்கும் போது நம்மளுக்கு 1600 + 300 எப்பயும் போல் பிரிச்சிடலாம். 20ங்கிறதுக்கு முன்னாடி 19 வரையும் பிரிச்சாலாம். அந்த 20th இயரில் தான் ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் ப்ளஸ் 2 மேல, ஓகேவா? ஸோ எப்பயும் போல் நம்ம பண்ணியாச்சு. 1600ல் 3 ஆட் டேஸ், 0 ஆட் டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 300ல் 3 ஆட் டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 19 வந்துட்டு நீங்கள் லீப் இயர் நான் லீப் இயர்னு பிரிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வந்துட்டு நான் லீப் இயராக போயிடும், ஓகேவா? ஸோ இன்ட்டு 2 இன்ட்டு 1 எப்பயும் போல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் என்ன ஆட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மே மாதம் மட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க, May 2 அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம போட்டாச்சு. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 35 டேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ 35 டேஸ் டிவைடட் பை 7 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 கிடச்சிரும். ஸோ ரிமைண்டரில் 0 தான். ஸோ அப்போ நம்ம என்ன 35 டேஸ் அப்படின்னா 5 வீக்ஸ் ப்ளஸ் 0 ஆட் டேஸ், ஓகேவா? ஸோ அப்போ 0ங்கிறது என்னவா இருக்குது, சண்டேவாக இருக்குது. அப்போ 2 May 1920 என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டேன்ற கிழமை தான், ஓகேவா? சண்டே தான் அந்த வீக், ஓகேவா? சண்டே தான் அந்த டே, ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
2 டிசம்பர் 1816 அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எப்பயும் போல் நம்மளுக்கு லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்த்தாச்சு. இது வந்து லீப் இயரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டிசம்பர் 1816 தான் நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே 1800 இயர் தான். ஓகேவா? ஸோ 1600 எடுத்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய 700 800 பிரித்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 1800 கிடச்சாச்சு. மீதி இருக்கக்கூடிய 16 வருஷத்தை தான் நம்ம பிரிக்க போகிறோம். 16வது வருஷம் டிசம்பர் மாதம் 2 தான் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம அதை கொண்டு வரக்கூடாது. ஸோ அப்போ 15 வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும், எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 15 வருஷத்தை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த 16வது வருஷத்தில் ஜனவரிலேருந்து நவம்பர் வரைக்கும் நம்ம போட்டாச்சு. டிசம்பர் மந்த் வந்துட்டு 2 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம இந்த கேட்டகரியை பிரித்து வச்சுட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள ஆட் டேஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஆட் டேஸை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600க்கு 0 ஆட் டேஸு, 200க்கு 3 ஆட் டேஸு. நெக்ஸ்ட் இதை வந்து பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 லீப் இயர் கிடைக்குது. மீதி வந்துட்டு 12 நான் லீப் இயர்னு கிடைக்குது. இன்ட்டு 2 பண்ணிடுங்க, இன்ட்டு 1 பண்ணிடுங்க எத்தனை ஆட் டேஸ் அப்படின்றத. நெக்ஸ்ட்டு ஜனவரி நவம்பர், ஜனவரியிலேருந்து நவம்பர். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த டெக்னிக் சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்டு. என்ன, ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் எப்போயுமே 31 நாட்கள் தான் இருக்கும். ஓகேவா? அதுபடி கணக்கு பண்ணால் 6 × 3 அந்த 31 நாட்களில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 3 ஆட் டேஸ் இருக்கும். 6ங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு 6 மந்த்து. ஓகேவா? ஸோ 3ங்கிறது ஆட் டேஸு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மீதி 4 மாதத்தில் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 நாட்கள் தான் இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 30 நாட்களில் 2 ஆட் டேஸ் தான் இருக்கும். ஓகேவா? அப்படி கணக்கு பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் +2. ஓகேவா? இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே 6 கிடைக்குது, இங்கே 12 கிடைக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு 50 டேஸ் கிடச்சிடுது. ஓகேவா? 50 டேஸ் கிடச்சிடுது. ஸோ இந்த 50 டேஸை வந்துட்டு நம்ம வீக்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 வீக்ஸ் 49 டேஸ் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு 7 வீக்ஸ் இல்லையா? ஸோ இப்போ மீதி ஒரு நாள் தான் இருக்குது. அப்போ அது வந்து ஆட் டேஸாக நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். ஸோ நம்ம 1ங்கிறது இங்கே மண்டேவாக இருக்குது. அப்போ 2 டிசம்பர் 1816 வந்துட்டு இங்கே என்னவா இருக்குது? மண்டேவாக இருக்குது. ஓகேவா? இப்படி தான் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னவா பார்த்தோம்? லீப் இயர்னால் என்ன, நான் லீப் இயர். அதாவது ஃபஸ்ட்டு 5 சம் வந்துட்டு லீப் இயர் சம் பார்த்தோம், நான் லீப் இயர் சம் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு 5 வந்துட்டு லீப் இயர் சம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஸோ இந்த 11, 12, 13, 14மே ஒரே மாடல் தான். என்ன டிஃபர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் டிஃபராக இருக்கும். இதுவரையும் நம்மளுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க, இந்த வருஷம் இந்த டேட்டில் இந்த வருஷத்தில், அதாவது இந்த டேட்டில் என்ன டே அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 4 சம்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2001, அதாவது 2001 ஏப்ரலில் மட்டுமே எத்தனை வெனஸ்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசித்து வேறு மெத்தடில் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணணும்னு கிடையாது. நம்ம படித்த மாடல்லேருந்தே நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு புதுசாக நம்ம வந்துட்டு வேறு மாடல் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு படித்ததுமே வந்து குழம்பி போயிடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சே நம்ம இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ 11th கொஷின் பாருங்கள். அட் வாட் டேஸ் ஆஃப் ஏப்ரல் 2001 டிட் வெனஸ்டே ஃபால்? ஓகேவா? ஸோ 2001 வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் எத்தனை வெனஸ்டே வந்திருக்கு, அந்த டேட்டெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது அப்பார்ட். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த டேட்டை எடுத்துருங்க. ஏப்ரல் 2001 ஃபஸ்ட்டுனே நம்ம வச்சுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2001ன்னே வச்சுப்போம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம 2001ங்கிறது லீப் இயரா நான் லீப் இயரான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு 2001ங்கிறது நான் லீப் இயர்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நான் லீப் இயர்னு கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஏப்ரல் 2001 நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேவா? எப்பயும் போல் தான் நம்ம பிரிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 பேசிக்கலாக நம்ம பிரிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 400. ஏன் 400ன்னு தெரியுதா? ஏன்னா இது வந்து 2000 வருஷம். ஓகேவா? இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 2000 கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஒரு வருஷத்தை நம்ம என்ன பண்ணணும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தான் 1. ஓகேவா? ஸோ இதோடைய ஆட் டேஸை பாருங்கள். ஸோ வந்துட்டு 1600க்கு 0 ஆட் டேஸு, அதே மாதிரி 400க்கு 0 ஆட் டேஸ் தான். ஆல்ரெடி நம்ம மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே தான். இப்போ ஜனவரியில் 3 ஆட் டேஸு, பிப்ரவரியில் 0 ஆட் டேஸ், ஏன்னா இது வந்து நான் லீப் இயராக இருக்குன்றனால. நெக்ஸ்ட்டு மார்ச்சில் 3 ஆட் டேஸு, மீதி வந்துட்டு ஒரு ஆட் டேஸாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 7 ஆட் டேஸ் கிடச்சிரும். ஓகேவா? இந்த 7 டேஸுங்கிறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்.
7 டேஸ் வந்துட்டு 1 வீக்காக நம்மளுக்கு கிடச்சிருது. 0 ஆட் டேஸாக இருக்குது. இங்கே 0ங்கிறது தான் சண்டேவாக இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 1 ஏப்ரல் 2001ங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம், சண்டேன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? பட் ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வெனஸ்டே தான் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த தேதியில் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டே என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டா நெக்ஸ்ட்டு வரக்கூடியது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ வந்துட்டு ஏப்ரல் 2 வந்துட்டு மண்டேவாக இருக்கும், ஏப்ரல் 3 வந்துட்டு டியூஸ்டேவாக இருக்கும், ஏப்ரல் 4 வந்துட்டு வெனஸ்டேவாக இருக்கும். ஓகேவா? அதாவது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், லாஸ்ட் மாடலே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச மாடலை வச்சு போட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்றோம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மாதத்தில் அந்த மாதத்தில் எத்தனை வெனஸ்டே வந்திருக்கு, அந்த வெனஸ்டேயோடைய டேட் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம இந்த 1 ஏப்ரல் 2001 என்ன டே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே வெனஸ்டே எங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ 4th ஏப்ரல் என்னவா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவாக வந்திருக்கு. ஓகேவா? அப்படி வரும்போது 4th ஏப்ரல் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்கள், 4. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ 4 + 7 11 கிடைக்கும். அடுத்தடுத்த நாள் 7 நாட்கள் கழித்து நம்மளுக்கு வெனஸ்டே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ 4, 11, 18, 25 இந்த டேட். அதாவது பாருங்கள், ஏப்ரல் 2001 ஏப்ரல் மாதத்தில் இந்தந்த டேட்லாம் வந்துட்டு வெனஸ்டேவாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான். இது ஈஸியான சம்ஸ் தான். ஓகேவா? நியூ மெத்தடை நம்ம கண்டுபிடிச்சி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போகிறதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறதே வச்சு நம்ம ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ 12th சம் பாருங்களேன். இந்த மாடலில் இதில் என்ன கேட்டிருக்காங்க, 1945 மேலே சாட்டர்டே எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், 1945 என்ன இயர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் லீப் இயராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஃபஸ்ட்டு மே 1940 வந்துட்டு என்ன அதை பிரிக்கணும். ஓகேவா? எப்பயும் போல் பிரிச்சிடலாம். 1600, 300, தென் 45 44 பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு மே மந்த்து, அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலு, தென் மே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட் டேஸ் பார்க்கணும். ஆட் டேஸில் 0, 300ல் 1. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து பிரிச்சிங்க, இது வந்து லீப் இயராக வந்துடும். டிவைடட் பை 4 பண்ணிங்க அப்படின்னா அது 11. மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வந்துட்டு நான் லீப் இயராக கிடச்சிரும். அதே மாதிரி இன்ட்டு 2 பண்ணிடுங்க. ஒரு லீப் இயரில் வந்துட்டு நம்மளுக்கு 2 ஆட் டேஸ் கிடைக்குது அப்படின்னா அப்போ 11 லீப் இயரில் எத்தனை ஆட் டேஸுங்கிறது இன்ட்டு 2ஆல் நம்ம மல்டிப்ளை பார்க்கணும். அதே மாதிரி தான் இதுவும். நான் லீப் இயரில் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆட் டேஸ் தான் இருக்கும். ஓகேவா? இன்ட்டு 1 போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஜனவரியில் 3 ஆட் டேஸு, பிப்ரவரியில் 0 பிகாஸ் இது நான் லீப் இயர். ஓகே, அடுத்து வந்துட்டு மார்ச்சில் 3 ஆட் டேஸு, ஏப்ரலில் 2 ஆட் டேஸு, நெக்ஸ்ட்டு மே மந்தில் அவங்களே கொடுத்துட்டாங்க 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 1, 22, தென் வந்துட்டு 33, இது 2 மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 65 டேஸ் கிடச்சிருது இல்லையா? 65 டேஸை நம்ம என்னவா பண்ண போகிறோம், வீக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். வீக்காக கன்வெர்ட் பண்ணுறது 65/7 = 9. ரிமைண்டர் 2 இருக்கும். ஸோ ஆட் டேஸாக போட்டாச்சு. அப்போ இங்கே 2ங்கிறது என்னவாக இருக்குது, டியூஸ்டேவாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மே 1945ங்கிறது வந்துட்டு டியூஸ்டே. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, சாட்டர்டே என்னென்ன டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மே என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்தடுத்த டே, செகண்ட் டே வெனஸ்டேவாக இருக்கும், தேர்ட் டே தேர்ஸ்டேவாக இருக்கும், 4 வந்துட்டு ஃப்ரைடேவாக இருக்கும், 5 வந்துட்டு சாட்டர்டேவாக இருக்கும். ஸோ வந்துட்டு மே 5ங்கிறது வந்து அங்கே சாட்டர்டேவாக வந்துடும். ஓகேவா? அப்போ அடுத்து 7 நாள் கழித்து கண்டிப்பாக ஒரு சாட்டர்டே வரும். அப்படி பார்த்தா 5, 12, 19, தென் 26 இது எல்லாமே வந்துட்டு அந்த மாதத்தில் வரக்கூடிய வெனஸ்டேஸோடைய டேட்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 13th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, on what date on February 1842 did Thursday fall? இதுவும் அதே தான். 1842ல் பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன டேட்டில் தேர்ஸ்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்பயும் போல தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த 1842ங்கிறது லீப் இயராக நான் லீப் இயரான்னு பார்க்கணும். ஸோ 1842ங்கிறது அங்கே வந்துட்டு என்னவா வந்திருக்கு, நான் லீப் இயராக வந்திருக்கு. இதை இந்த 1 Feb 1842 நம்ம வந்துட்டு பிரிக்கணும். பிரித்தா நம்மளுக்கு வந்துட்டு 1600
இது 800னால நம்ம இங்கே 200 போட்டிருக்கோம். ஸோ ஆட் பண்ணி பார்த்தா 1800 41 இயர்ஸு. அந்த 42 இயர் அந்த 42nd இயரில் தான் பிப்ரவரி மாதம் 1. அப்போ ஜனவரி பிப்ரவரி. நெக்ஸ்ட் இது வந்து பிரிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் டே வந்துட்டு இங்கே 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 41 டிவைடட் பை 4 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 10 கிடைக்கும். மீதி உள்ள அந்த 31 டேஸ் வந்துட்டு என்னவா ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி உள்ள அந்த 31 டேஸ் வந்துட்டு நான் லீப் இயராக ஆகிடும். ஓகேவா, அது வந்துட்டு நான் லீப் இயர், இது வந்துட்டு லீப் இயரு. நெக்ஸ்ட் ஜனவரியில் 3 ஆட் டேஸ் இருக்குது. தென் பிப்ரவரியில் ஒரே ஒரு ஆட் டேஸ் இருக்குது, அவங்களே கொடுத்துட்டாங்க. தென் வந்து இதில் ஆட் பண்ணி பாருங்கள் 3, தென் 10 2s are 20, தென் 31 × 1 = 31. நெக்ஸ்ட்டு வந்து 3 1. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு இதில் வந்துட்டு 4, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4 4 4 3 வந்துட்டு 7. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 58 கிடச்சிடுது. ஓகேவா, அந்த 58 டேஸ் கிடச்சிடுது. ஓகேவா, 58 டேஸ் டிவைடட் பை 7 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 ஆன்சர் கிடைக்கும். ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஸோ அந்த ரிமைண்டர் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் 2 ஆட் டேஸாக போட்டுட்டோம். அந்த செகண்ட் டே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டேவாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, சாரி, இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1 February 1842 வந்துட்டு டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, தேர்ஸ்டே என்னென்ன டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்துட்டு அப்போ February 2 வெனஸ்டேவாக இருக்கும். February 3 தான் அங்கே தேர்ஸ்டேவாக இருக்கும். ஓகேவா, February 3 தான் அங்கே தேர்ஸ்டேவாக இருக்கும். அப்போ February 3 தான் தேர்ஸ்டே. ஓகேவா, ஸோ அதுலேருந்து நம்ம எண்ணிட்டே போனால் 3ல் வந்துட்டு ஒரு தேர்ஸ்டே வரும். அடுத்த வீக் 10ல் ஒரு தேர்ஸ்டே வரும். 7 நாட்கள். ஓகேவா, ஒரு 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 மாதத்தில் 4 நாள் வந்துட்டு என்னவா வரும் தேர்ஸ்டேவாக வரும். அது இந்தந்த டேட்ஸில் தான் வரும். ஓகேவா, ஸோ எப்பயும் போல் தான் இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்படி தான். ஸோ லாஸ்ட்டு கொஷின் பாருங்கள். லாஸ்ட்டு கொஷினும் இதே மெத்தட் தான். ஓகேவா, ஸோ என்ன கேட்டிருக்காங்க 1764 ஜூனில் என்னென்ன டேட்லாம் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மண்டேயில் வரக்கூடிய டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல் நம்ம மாடல்லே நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். ஸோ 1764ங்கிறது லீப் இயர் தான். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் இந்த இயரை பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜூன் 1764ங்கிறத நம்ம பிரிச்சிட்டோம். 1600 பிரிக்கிறோம். இங்கே 700 நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே 100 கொடுத்துரும். ஸோ 64th ஜூனில் தான் 64th இயரில் தான் வந்துட்டு ஜூன் 1 தான் போட்டிருக்காங்க. அப்போ 63 நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 64 இயர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே +1. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணிடுறோம் ஆட் டேஸ் எடுக்கிறோம். ஸோ 0 ஆட் டேஸ் 100 இயர்ஸில் வந்துட்டு 5 ஆட் டேஸ் கிடைக்குது. 63 நம்ம பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 ஆன்சர் கிடைக்கும். 15 லீப் இயரு, மீதி இருக்கக்கூடியது நான் லீப் இயராக நம்ம கன்சிடர் பண்ணிடணும். ஸோ தென் ஜனவரியில் 3 ஆட் டேஸு, பிப்ரவரியில் 1 ஆட் டேஸ், பிகாஸ் இது வந்துட்டு என்னவாக இருக்குது லீப் இயராக இருக்குன்றனால. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மார்ச்சில் 3 ஆட் டேஸு, ஏப்ரலில் 2 ஆட் டேஸு, மேல 3 ஆட் டேஸு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு +1. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 கிடைக்கும். இது 2 மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும். நெக்ஸ்ட் இது 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 48 கிடைக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 13 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது 2 ஆட் பண்ணால் நமக்கு 78 கிடைக்கும். ஸோ இது 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 18 கிடைக்கும். ஓகேவா, ஸோ எனக்கு டோட்டலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 96 டேஸ் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த 96 டேஸை நம்ம வந்துட்டு என்னவா பண்ணணும் வீக்காக டிவைடட் பண்ணணும். ஓகேவா, ஸோ 96 டிவைடட் பை 7 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 13, ரிமைண்டர் 5 கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து 13 வீக்ஸ் ப்ளஸ் 5 ஆட் டேஸ். இந்த 5th வந்துட்டு நம்மளுக்கு என்னவா பண்ணணும் ஆட் சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 1 ஜூன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க மண்டே எத்தனை வந்திருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃப்ரைடே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ அப்போ ஜூன் 2 வந்துட்டு அங்கே என்னவா வரும் சாட்டர்டேவாக வரும். தென் வந்துட்டு ஜூன் 3 வந்துட்டு சண்டேவாக வரும். ஜூன் 4th தான் மண்டேவாக வரும். ஓகேவா, ஸோ 4th டே தான் மண்டேவாக வரும். ஓகேவா, ஸோ அப்போ 4th ஜூன் 1764 அன்றைக்கி மண்டே. ஓகேவா, ஸோ அப்போ 7 நாள் கழித்து நம்மளுக்கு 11, 18, 25 இந்த டேட்ஸ் எல்லாம் மண்டேவாக தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த கேலண்டரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அந்த ஸ்டெப் 2ல் இருக்கக்கூடிய அந்த இயர்ஸை மட்டும் நீங்கள் பிரிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராகவே புரியும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? அந்த செகண்ட் ஸ்டெப்பை மட்டும், அந்த இயரை மட்டும் பிரிக்கிறத மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த டாபிக் நம்மளுக்கு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.